கண்களை மூடி செபிக்கலாமா? கர்த்தர் இந்த வார்த்தையோடு நம்மளோடு பேச வேண்டும். கர்த்தரோட சத்தத்தை மாத்திரம் கேட்கணும். ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை வாஞ்சித்து கேட்கிறோம். தாகத்தோடு வந்திருக்கிறவர்கள் ஜீவ தண்ணீரை பருகி போகும்படியாய் பரிசுத்த தேவனீர் எங்களிடத்தில் பேசும். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். படிங்கம்மா. என் மகனே, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து, நீ என் வார்த்தைகளை காத்து, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து, என் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், அப்பொழுது பிழைப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன மாதிரி பிழைப்பு? இங்கே தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் காத்து நடப்பீங்க அப்படின்னா அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிழைப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். என்ன மாதிரியான பிழைப்பு? எல்லாமே பூமியில் பிழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமென். எல்லாருமே இந்த பூமியில் தேவன் எல்லாரையும் போஷித்து தான் இருக்கிறார். ஒரு சூரியனுடைய வெளிச்சம் துன்மார்க்கனுக்கும் வெளிச்சம் தருகிறது, நீதிமானுக்கும் வெளிச்சம் தருகிறது, அக்கிரமம் செய்கிறவனுக்கும் வெளிச்சம் தருகிறது. தேவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையுமே செய்கிறவராக இருக்கார். தேவையானது அவர்கள் குறைபடாமல் கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார். நியாயஸ்தர், அவர் ரொம்ப நீதிமான். ஆனால் இங்கே பிழைப்பீர்கள் என்று சொல்வதற்கான அர்த்தம், நான் கர்த்தருக்குள்ளே பிழைக்கிறதான இந்த பிழைப்பு. ஹல்லேலூயா. என் தேவனை விட்டு விலகாமல் போவதற்கான பிழைப்பு, என் தேவனுடைய பிள்ளைகளாய் நிலைத்திருப்பதற்கான பிழைப்பு. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவிடத்திலே வந்து அநேகர் தேவனை விட்டு வழி விலகி போனவர்கள் உண்டு. நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம், யாராவது ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, சருகி கீழே விழுந்துடுறாங்க. அநேகரை பார்க்கிறது, ஐயோ இந்த சிஸ்டர் தான்ப்பா எனக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சவங்க, இவங்கனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு இந்த சிஸ்டருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவங்க தான் என்னை பரிசுத்தர் தேவனிடத்தில் கொண்டு போனாங்க, இன்னைக்கு இவர்கள் இப்படி இடரல் ஆயிட்டாங்க. பிழைக்க முடியல, கிறிஸ்துவுக்குள் பிழைக்க முடியல, நிலைத்திருக்க முடியல. காரணம், தேவன் சொல்லுகிறார், படிங்க திரும்பவும். என் மகனே, ஒன்று, என் மகனே, என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை காத்து, என் வார்த்தைகளை காத்து, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. என்னவா? என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாரு? அவரோட வார்த்தைகளை காக்க வேண்டும். ஏன் காக்கணும்? இந்த காக்கிறதுல இருந்து எதையாவது ஒன்று பிடிங்கிட்டு போகிறதுக்கு யார் மூலமாவது பிசாசுகிறே செய்வோம். காக்க முடியாதபடி. அடுத்து காக்க முடியாதபடி மாத்திரம் இல்லை, என்னவா, உன்னுடையத்தில் பத்திரமா வச்சுக்கோ. பத்திரமா. யாராவது வந்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை உடச்சி போட்டுருவாங்க, இல்லை கெடுத்து போட்டுருவாங்க. கிறிஸ்தவம், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை 10 கட்டளைகளுக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எதில் இருக்கு? எதில் இருக்கு? 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் எல்லாருக்குமே தெரியுமா? தெரியுமா? எல்லாருக்குமே, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்க இருக்குன்னு தெரியும். எங்க இருக்கு? எங்க இருக்கு? யாத்ராகமத்தில்
தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 10 கட்டளை. இந்த 10 கட்டளை தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய பேஸ். என்னது? இந்த பேஸில் ஏதாவது ஒன்று உடஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு சைடு சாஞ்சி போயிடும். பில்டிங் வாழ்க்கை சாஞ்சி இருக்கும். ஒரு சிலரெல்லாம் நடக்கும்போது பார்த்துருப்பீங்களா, ஒரு கால் உடஞ்சி போயிருக்கும். சப்பை உடஞ்சி போனனால அவன் இப்படி தாங்கி தாங்கி தான் நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சைடு சாஞ்சி சாஞ்சி தான் நடப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த பேஸில் ஏதாவது குறை உண்டாயிடுச்சுன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையும் சாஞ்சி சாஞ்சி தான் நடக்கணும். நம்ம தேவன் பரிசுத்தர், நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, உங்களை சீர்படுத்துவதற்காய் தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது படிங்களேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த எகிப்தில் இருந்து நான் உங்களை அழைத்து வந்தேன். இந்த எகிப்திலிருந்து நான் உங்களை பத்திரப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். உங்களை அழைத்த தேவன் நம்மளை இந்த உலகத்தில் இருந்து, இந்த பாவத்தில் உலகத்தில் இருந்து நம்மளை தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்க கொண்டு வந்திருக்கிறார்? தெரிந்தெடுத்து துன்மார்க்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து, உலக காரியங்களிலிருந்து தேவன் உங்களை ரட்சித்து இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால மீட்டெடுத்து உங்களை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் உங்களை உலகத்தில் இருந்து கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த நம்மளை கர்த்தர் அவருடைய பரிசுத்த சந்ததி என்று தெரிந்தெடுத்து அழைத்து மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அழைப்பில் இருக்கிற நாம் என்ன பண்ணிடக்கூடாது? தேவனுடைய கட்டளைகளை மீறிவிடக்கூடாது, தொலைத்து விடக்கூடாது. தொலைத்தால் அநேகர் வாழ்க்கையில் தாங்கி தாங்கி நடந்துட்டு இருக்கிறாங்க. அநேகர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போயிருக்கிறாங்க. அவங்க தேவனுக்குள்ளாய் பிழைக்க முடியாதபடியான ஒரு வாழ்க்கை உண்டாய்விட்டது. அவர்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்கல. இங்க பிழைப்பு என்பது தேவனிலே நிலைத்திருக்கிறதான இந்த பிழைப்பு. உலகத்திலே வாழுகிற மனுஷர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அந்த பிழைப்பு இங்கே தேவன் அதை சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீ பிழைத்திருக்கணும்னா என் தேவனுடைய வார்த்தைகளை நீ பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நீ கேட்டு அதை பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பன் வருவான், மா ஃப்ரெண்டு, யூ ஆர் மை லாங் லைஃப் ஃப்ரெண்டடா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வா, இன்னைக்கு உலகத்தையே உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லுவான். ஒரு நாள் வருவான் உங்கள் ஃப்ரெண்டு, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை இன்னைக்கு தான் பார்க்க வந்திருக்கிறேன், வாடா போகலாம், இன்னைக்கு உலகத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம், இன்னைக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்னெல்லாம் உனக்கு வேணும் செய், வா போகலாம். என் அன்பு பிள்ளையே, என் தேவனுடைய கட்டளைகளிலே நீங்கள் நிலைச்சிருப்பீங்கன்னா அந்த நண்பனிடத்தில் சொல்லுவீங்க, அப்பா நண்பா உன்னுடைய அன்புக்கு நன்றி, உன்னுடைய அன்புக்கு நன்றி, நான் கர்த்தருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கணும், நான் உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளே நான் கடந்து போவேனா,
என் தேவனுடைய வார்த்தைகளை நான் உடைத்து விடுவேன். என்னிலே கர்த்தருடைய கட்டளை ஒன்று உடைந்து விடும். அப்போ என் வாழ்க்கை திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகும். நான் பாவ மனுஷனாய் மாறுவதற்கு இது ஏதுவாய் இருக்கும். ஆகையினால நீ என்ன கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடி ரூபாய் லாபமானாலும் சரி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நட்பு வேண்டாம், அப்படிப்பட்டதான ஒரு காரியம் உலகத்துக்குள்ளானது எனக்கு வேண்டான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அன்பா சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவரிடத்துல நீங்கள் போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ போதிப்பீங்க தெரியுமா? இந்த கர்த்தருடைய கட்டளை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது. ஆமென். இந்த கர்த்தருடைய கட்டளை உங்களிலே நிலைத்திருக்கும் பொழுது, இதை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது, அது உங்களிலே நிலைத்திருக்கும் பொழுது, எந்த நண்பனிடத்துலையும் எந்த நண்பி இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ஏமாற மாட்டீங்க. ஏவாள் ஒரு முறை ஏமாந்தான் இந்த சந்ததி முழுவதும் இன்று வரையும் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மட்டும் ஏவாளாக இருந்திருந்தேன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறி இருக்கவே மாட்டேன்னு சொல்லி நினைச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் மட்டும் ஏவாளா இருந்திருந்தேன்னா அந்த பிசாசு, அந்த பாம்பு சொன்னதை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் நினைச்சிருப்போம்? நான் மட்டும் இருந்திருந்தா. நம்ம ஒவ்வொரு நாளும் அநேக காரியத்தில் இடறிக்கொண்டே இருக்கிறோம். காரணம், ஒரு நாள் இடறினது இன்னைக்கு அனைவரையும் இடரல்ல தள்ளிக்கொண்டே இருக்கிறான் பிசாஸ். என் அன்பு பிள்ளையே, என் தேவச்சனமே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த கட்டமைப்புல எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். படிக்கலாம், யாத்ராகமத்தை எடுத்து படிங்கம்மா. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். இது முதலாம் கட்டளை. இது முதலாம் கட்டளை. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வார்த்தை தான். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். தேவன் ஒருவர் தான், அவரை தான் நானும் கும்பிட்டு இருக்கிறேன். இயேசுவை தான் நான் வணங்குகிறேன். இயேசுவை தவிர நான் யாரும் வணங்குவதில்லை அப்படின்னு சொல்லுகொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்க தேவனுடைய நாளை, பரிசுத்த நாளை, நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பரிசுத்த நாளை உங்களுக்கு சொந்தமாய் ஏற்றுக்கொண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ப்ரோக்ராமுக்கு, ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போகும் பொழுது, இந்த தேவனாகிய கர்த்தருடைய நேரம், இந்த ஆலயத்தின் நேரம், இந்த ஆலயத்துக்குள்ள வர வேண்டிய அந்த நாளை நீங்க கர்த்தரிடத்துல தராமல் அது வேறொரு காரியத்துக்கு தரும் பொழுது நீங்கள் வேறொரு காரியத்தை தேவனாக வைத்துக் கொள்ளுகிறீர்கள். காரணம், இது தேவனுடைய நாள், தேவனுக்கு தர வேண்டியதான அந்த நாள். இது கர்த்தருக்கு உகந்த நாள், இது பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த நாளை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அது தேவனை ரீப்ளேஸ் பண்ணுவதாயிருக்கும். அது ரீப்ளேசிங் ஆயிடும். யார் ரீப்ளேஸ் ஆவா? ஐயா, என் அக்காவுக்கு கல்யாணம். என்னைக்கு கல்யாணம்? என்னைக்கு கல்யாணம்? ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வைக்கணுமா? தேவனை அறியாதவர்கள் செய்யலாம். ஆனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் அந்த நாளை யாருக்காகவும் கொடுத்துடாதீங்க. நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடவுளை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவதிலே நீங்கள் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி மாறுவோன்னா, அந்த நாளை நான் சொந்தமாக்கிக்கொள்வேன்னா,
அப்ப சொந்தமாக்கிட்டேன்னா அந்த நாள் கர்த்தருக்கு நான் தரல. அப்ப நான் யாரை முன்னாடி வச்சிருக்கிறேன்? இது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாள், இது பரிசுத்த நாள், என் கர்த்தருக்கு தர வேண்டிய கணத்தை தர வேண்டிய நாள், இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நாள், இதுல தேவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். அந்த நாளை நான் சுயமாய் என்னுடைய வேலைக்கு என்னோட சொந்தத்துக்கு நான் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், எந்த காரணத்தையும் கர்த்தரிடத்தில் சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா you are replacing your God. நீ முதலாம் கட்டளையை மீறுகிறதான மனுஷனாய் இருப்பாய். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கட்டளைகளை மீறி விடாதீங்க. அடுத்து படிங்கம்மா. மேலே வானத்திலும் மேலே வானத்தையும் கீழே பூமியிலும் கீழே பூமியையும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் பூமி கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு இருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஏன் நேற்று தினத்தில் நான் ஒரு குடும்பத்துக்கு செபிக்க போனேன். அந்த வீட்டில் சின்ன பையன், குழந்தை, அவனுக்கு தெரியாது. அவன் போய் பின்னாடி ஒரு குடிசை மாதிரி சின்னதாக ஒரு குடியில் போட்டு என்ன வச்சுட்டாரு, அது ப்ரேயர் அப்படின்னு சொல்லி அங்கே இடத்துல போயிட்டு நின்று அநேக காரியங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டான். அந்த பிள்ளைகிட்ட சொன்ன, தம்பி மாதிரி செய்யக்கூடாது, உனக்கு செபிக்கணும்னு தேவன் வாஞ்சி இருக்குதுன்னா நீ வீட்டுக்குள்ளே போய் அமர்ந்து உன் கதவுகளையும் மூடி வேதத்தை வாசித்து செபிக்க வேணாம்ப்பா. இது உன்னோட பெற்றோர்கள் உனக்கு சொல்லலை, நான் ஊழியக்காரன் சொல்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது, இது விக்கிரகத்துக்கு ஒப்பானது. அல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு ஒப்பான எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. எதிலிருந்து? வானத்திலோ பூமியிலோ கடலுக்கடியிலோ இதில் உள்ள எந்த சொரூபத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். எந்த ஒரு என்ன பண்ண வேண்டாம், விக்கிரகத்தையோ உண்டாக்க வேண்டாம் என்ற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேகர் வீட்டில் போன வாரத்தில் கூட ஒரு சகோதரர் தேவனுடைய வார்த்தையினால் தொடப்பட்டு அவங்க வீட்டில் ஒரு சிலை வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு தலைவருடைய சிலை. அந்த தலைவர் சிலை மேலே இவர் ரொம்ப ஃபேன். அவர் அந்த தலைவர் சிலையினால அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு. அவங்க தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனுக்கென்று வாழுகிற குடும்பம். அந்த சிலை வீட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டாங்க. தலைவர் தானே, கும்பிடல இல்லை, சும்மா தானே வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, எதையும் உனக்கு உண்டாக்காதன்றார். எந்த சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உனக்குன்னு உண்டாக்காத. டோன்ட் கீப் இட் இன் யுவர் ஹவுஸ். இது தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா. இது தேவனுடைய கட்டளை. நீ கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறவனான மனுஷனாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து படிங்கம்மா. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படியா? இப்படி பாவத்தை காரியங்களை செஞ்சோம்னா கர்த்தர் சொல்லுகிறார், இது எப்படி விசாரிக்கிறாரா? எப்படி விசாரிக்கிறாரு? ஜெனரேஷன் டு ஜெனரேஷன்ஸ், என்னுடைய தலைமுறையிலேயே விசாரித்து கொண்டிருப்பார். அப்போ அந்த சாபம் எப்படி இருக்கும்? தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கட்டளைகளை ஒரு நாளும் மீறிடாதீங்க. எந்த விக்கிரகத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. எந்த சொரூபத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வைக்க. ஐயா, நட்சத்திரம் தானே ஐயா, இதில் என்னையா இருக்கு? நட்சத்திரம் தானே, நிலா தானே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நல்லா புரிஞ்சிக்கலையா? தேவன் சொல்றாரு, படிங்கம்மா அந்த வார்த்தையை திரும்பவும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதற்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தெளிவா புரிஞ்சிச்சா? அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ கையில கட்டிக்கிறது, காலில் கட்டிக்கிறது, இப்படியானதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்.
உன் தேவன் உன்னை பரிசுத்தர் என்று தெரிந்தெடுத்து உன்னை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் உலக மனுஷர்கள் செய்ய வேண்டியது. என் தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டாரு, உனக்கு எல்லா நாளும் நல்ல நாளே. ஹல்லேலூயா. You are blessed in this world. இந்த உலகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய சந்ததி. உனக்கு எந்த நாளும் கெட்ட நாள் இல்லை. ஆனால் உலகத்தானுக்கு இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம். உனக்கும் எனக்கும் எல்லாமே நல்ல நேரம். ஹல்லேலூயா. ஏன்? நான் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளை ஆகையினால எனக்கு ஒரு தொல்லையும் இந்த பூமியிலே ஒருவனாலும் செய்ய முடியாது. நேரமும் செய்ய முடியாது, காலமும் செய்ய முடியாது, இயற்கையும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அடுத்த படிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை, வீதியிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார், சந்தியாமல் விடார். படிங்கம்மா. ஓய்வு நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஓய்வு நாள். எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தில் இல்லை? எத்தனை பேர் ஆலயத்துக்கு அவங்க இடம் காலியாக இருக்குது? எங்கே போயிட்டாங்க? பரிசுத்தம், பரிசுத்தம். கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, உட ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிப்பாயாக. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்தில் இந்த நாளுக்குரியதான துதியினால நீங்க வேறு ஒருவருக்கு அதை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், வேறு ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால், அது தேவனுக்கு கனவீனப்படுத்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க அப்பா சொல்றாரு, நீ இதை செய்யாத அப்படின்னா நீ அதை செய்யக்கூடாது. வாட் எவர் மேபி உலகத்தில் அது நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா சொல்லிட்டாரு நீ அதை செய்யாத அப்படின்னா நம்ம அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அதுதான். ஒரு பழம் தானே, இந்த பழம் அழகான பழம். ஆனால் கர்த்தர் சொன்னார் அந்த பழத்தை தான் சாப்பிடாதன்ட்டார், அதை தான் சாப்பிடாதன்னாரு. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான், இது என்ன இருக்குது, பழத்தை போய் சாப்பிடாதன்னு சொல்லிட்டாரு. அடெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகம் அப்படி தான் பேசும், உங்ககிட்ட உலகம் அப்படிதான் பேசும். பிசாசு யாரை கொண்டும் பேசுவான். இது அழகு, சூப்பர் அழகு, சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா. யாரை சொல்லுவா? உங்கள் மாமா வருவார், வந்து சொல்லுவார் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் யார்? யார் அவர்? பிசாசு. அவர் உலகத்திலிருந்தும் வரலாம், இல்லை கிறிஸ்தவனாக கூட இருக்கலாம். அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கட்டமைப்பில் இல்லாத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. They not belongs to God. They won't obey the God's word. அவங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர்கள் சொந்தத்திலே போவாங்க, சொந்த காரியங்களை செய்வாங்க. ஆனால் சொல்லுவாங்க நான் கிறிஸ்தவன். அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை. என் தேவனுடைய கட்டமைப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைன்னு சொன்னா அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அநேக பேர்கள் உண்டு. கிறிஸ்தவர்கள் சொன்னா அவன் நீதிமான். ஆனால் இன்னைக்கு கேட்குறாங்க, நீ எல்லாம் கிறிஸ்தவனா? நீ எல்லாம் கிறிஸ்தவனா? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? காரணம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னாச்சு, அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்ல இருக்க வேண்டிய அந்த பேஸு உடஞ்சி போச்சு. தாங்கி தாங்கி நடக்கிறான். ஒரு சிலர் தேவனை விட்டு விலகி கடந்து போயிட்டாங்க. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பனா அவருடைய பரிசுத்த நாளை ஒருவருக்கும் கொடுக்காத. ஹல்லேலூயா. அடுத்து படிங்கம்மா. 6 நாளும் நீ வேலை செய்து, 6 நாள் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தேவன் கொடுக்கிறாரு. உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. எல்லாம் நடத்துக்கலாம். 7ஆம் நாளோ, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
7ஆம் நாளோ அது யாருடைய நாள்? அது தேவனுடைய நாள். அந்த நாளை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவே இல்லை. அநேகர் தேவனை தேடுகிறதே இல்லை. அவருடைய நேரத்தையும் அவருடைய காலத்தையும் ரொம்ப லேட்டா வந்து பாக்குறீங்க. ரீசன்ஸ் சொல்லாதீங்க. கர்த்தரிடத்துல கதை கேட்க வேண்டான்னு நான் உங்களுக்கு கதை சொல்ல வேண்டான்னு உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களோட கதைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய நாளில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராம், ஒரு விஐபி மீட்டிங், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், எப்படி போவீங்க? எப்படி போவீங்க? முன்னாடி போய், ஏன் போனால் லேட்டாக போகக்கூடாது, போனால் மிஸ் ஆகிடும், வேற யாராவது அந்த பொசிஷனுக்கு கொடுத்துருவாங்க. நான் போன முன்னாடி அந்த விஐபி போய் எவ்வளோ பெரிய ஆளு கூப்பிட்டுருக்கிறாரு. இந்த தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். இவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீ கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சட்டம். எவ்வளோ நாளாக நீங்கள் ஏதோ ஒன்று காரியம், இதுக்கு ஏன் இந்த பாஸ்டர் சீக்கிரமான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்களை புரியும்படியாய் தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாளையும் அவருடைய நேரத்தையும் ஒருவருக்கும் கொடுக்காதீங்க. கொடுப்பீங்கன்னா அது விற்கிறாராதனை. நீங்க நினைச்சுன்னுக்கிறீங்க, நான் ஏங்க அதெல்லாம் கும்பிடுறதே கிடையாது. இது என்னது? தேவனுடைய நாளையும் அவருடைய நேரத்தையும் நீங்க வேறொரு காரியத்துக்கு செலுத்துறீர்கள் என்று சொன்னா இது பேர் தான் விக்கிர ஆராதனைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. படிங்கம்மா. அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாட்களுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. இது யார் யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார் பார்த்தீங்களா? யார் யார்? நான், நீங்க, அப்புறமா சொல்லுங்களேன், உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் ஒய்ஃபு, உங்களோட பிள்ளைங்க, உங்களோட மிருக ஜீவன்கள், உங்கள் வீட்டில் வந்திருக்கிற கெஸ்ட்டு. யாரு? கெஸ்ட்டு வருவாங்க. பெஸ்ட்டு ரிலேஷன்ஸ் வந்திருப்பாங்க. ரொம்ப தாங்கி சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த நாள் உங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாள், அவருக்கு கனம் செலுத்த வேண்டிய நாள். அன்னைக்கு உன் வீடு பூட்டி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கணும். ஐயோ, கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, பெஸ்ட்டு. நோ பெஸ்ட்டு, ஒன்லி ஜீசஸ் இஸ் பெஸ்ட். ஹல்லேலூயா. உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் மனைவியா இருந்தாலும் சரி, உங்க தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் மச்சான் குழந்தைங்க யாரா இருந்தாலும் சரி, don't give it to anyone else except your God. Hallelujah, hallelujah. ஐயோ, அவங்களுக்கு கிறிஸ்துவம் பிடிக்காது, அவங்க வந்திருக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. அவர்களை அழைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார வை. ஹல்லேலூயா. உன்னோட வார்த்தை, உன்னுடைய பேச்சவர்கள் கேட்க மாட்டாங்க. ஆனா தேவன் பேசுவாருன்னு சொன்னா அவர் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த கட்டளைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இதோட விளக்கங்கள் அநேகருக்கு புரியலை. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த காரியம் விளக்க தெரியல, இதை சரியாய் விளங்கி புரிந்து கொள்ள முடியல. ஐயா, நான் வந்துட்டேன் சர்ச்சுக்கு. என் வீட்டில் எங்கள் தாத்தா தான் அவர் இருக்கிறார். தாத்தாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்தில் இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாள் உன் வீடு போட்டப்பட்டிருக்கணும். இது தேவனுடைய பரிசுத்த நாள். அப்படி நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்வீங்கன்னா கர்த்தருடைய கட்டளை உங்களிலே பத்திரப்படுத்தியிருக்கும். ஹல்லேலூயா.
அடுத்து படிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தன் தகப்பனையும் தன் தாயையும் என்ன பண்றதில்ல? கனம் பண்றதில்ல. கனம் பண்றதில்ல. கனம் பண்றதுன்னா என்ன? உங்களை தூக்கி வெயிட் பார்க்கறதா? என்னது கனம் பண்றதுன்னா? அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். உங்க அப்பா சொல்லுவார், டே தம்பி, இந்தா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, போய் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வா, இது உனக்கு ஃப்ரீ டே, இட்ஸ் அ ஹாலிடே ஃபார் யூ, என்ஜாய் அப்படின்னு சொல்லி அனுப்பினாருன்னா நீங்க கர்த்தருக்குள்ள தான் கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்குள்ளான பிள்ளையாய் இருந்து கீழ்ப்படியணும். உங்க அப்பா தேவனை அறியாத மனுஷனாய் இருப்பாருன்னு சொன்னா, உங்க அப்பா கர்த்தருக்குள்ள கட்டளைகளை கீழ்ப்படியாத மனுஷனாய் இருப்பாருன்னு சொன்னா, நீங்க அப்பா கிட்ட சொல்லணும், அப்பா இது கர்த்தருடைய கட்டளைக்கு மீறினது, இது தேவனுடைய வார்த்தைக்கு மீறின கிரியையப்பா, அப்படி செய்யக்கூடாது பாடின்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் தன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவதில்லை. காரணம், அவங்க பொசிஷன், ஐஏஎஸ் கலெக்டராக இருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, இல்லை வாழ்க்கையில் உயர்வு பெற்றதெல்லாம் இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் படிக்காதவர்களாக இருப்பாங்க. அப்பா கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு அந்த வார்த்தையை என்னைக்கு சொல்லலாதீங்க. அம்மா கிட்ட போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளே பேசிடாதீங்க. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த அளவு உயர்ந்திருந்தாலும், எங்க கொண்டு போய் கர்த்தரை உயர்த்து வைத்திருந்தாலும் அது தேவனுடைய ஈவு. உன்னை படிப்பு தேவன் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறாருன்னு சொன்னா அது உன் ஞானத்தினாலே உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அது கர்த்தர் தந்த பலன். அவர் பலன் தரலனா நீ குப்பை. If God doesn't make you in that position, அப்படி ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கலன்னு சொன்னா நீ குப்பையில தான் கிடந்திருப்ப. இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயரத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த உயரத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஆளானாலும், எத்தனை பெரிய ஐஸ்வர்யனாய் மாறினாலும், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதில்லை. எந்த நாளிலும் அதை மாற்றிடாதீங்க. எப்பொழுதும் கனம் செய்கிறவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. படிங்கம்மா. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நிறுத்துங்கம்மா. என்ன பண்ணக்கூடாதான்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். கொலை செய்கிறது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பதும் என்பதும் ஏன் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்றும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரன் வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில்
பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாக. அங்கே தானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடே வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொலை செஞ்சாதான் பாவம், இதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இனி கொலைக்கு ஏதுவான பாவம் இதுதான் என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையும் படித்தோம். ஹல்லேலூயா. இதுக்கான விளக்கங்களை படித்தோம். ஒருத்தனை கத்தியால குத்தினா மட்டும்தான் கொலை இல்லை. நீ உன் சகோதரனை பகைப்பாயன்னா, காரணம் இல்லாமல் ஏதாவது பகை உண்டாகுதுன்னா, காரணம் இல்லாமல் ஒரு பெருமையினாலே, ஒரு மேட்டிமையினாலே, உன் ஆஸ்தியினாலே, உன் அந்தஸ்தினாலே, சொத்துக்களினாலே ஏதோ ஒரு காரியம் உன்னை பகைக்கும்படியாய் உண்டாதுன்னா அது பாவம் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பாவம்? அது கொலை பாதகத்துக்கான பாவம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க சொத்துக்காக, உங்களோட பணத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களோட சகோதரன் மேல் பகை இருக்குதா, உங்களோட சகோதரனை மன்னிங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து போங்க. ஆல்வேஸ் விட்டு கொடுங்க. ஏன் எவ்வளோ மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியும்? எவ்வளோ மட்டும் விட்டு கொடுக்க முடியும்? இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டானே, இது கொலை பாதகம், பாவம்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ சகோதரனை எந்த காரணத்தை கொண்டு பகைக்காத. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை. உன் இருதயம் கர்த்தருக்கான இருதயம். நீ பரிசுத்தவாட்டி, நீ பரிசுத்தவான் என்று தேவனுடைய தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கணும்? நான் சகோதரனையும் சகோதரியவோ உடனே நீங்க நினைச்சுக்கோங்க, இமிடியேட்டாக நினைக்காதீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு சகோதரனும் சகோதரிகளும் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய ஓன் பிரதர்ஸ் மாத்திரம் அல்ல, இங்கே வந்து தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற இங்கே எல்லாருமே உங்களுக்கு சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. இங்கேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீம்பு பண்ணிங்கன்னு, குறை சொல்லிங்கன்னு, கொலை பாதகத்தின் பாவத்தை செய்கிறவர்களாக இருப்பீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய கட்டளை ஒன்றை நொறுக்கி உடைச்சிட்டீங்க. எப்படி நடப்பீங்க? இப்ப எப்படி நடப்பீங்க? தாங்கி தான் நடக்கணும். உங்க பேஸ் வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு புயல் அடிச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. ஒரு புயல் அடிச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. திரும்ப பின்மாற்ற வாழ்க்கை. காரணம், என் தேவனுடைய கட்டளைகளிலே நீங்கள் நிலைத்தில்ல. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய கட்டளைகளிலே நீங்கள் நிலைத்து இருக்கல. ஆகையினாலே பின்மாற்ற வாழ்க்கை, ஆகையினாலே தாங்கி நடக்கிற, ஆகையினாலே தேவனுக்கு உண்மையா இல்ல. கர்த்தரோட வசனத்தை தெளிவாய் புரிந்து நடப்பீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையிலே குறைவுகளே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்கம்மா. களவு செய்யாதிருப்பாயாக. இல்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. கொலைக்கு அடுத்தது என்ன இருக்கு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இங்கே இந்த விபச்சாரத்தை குறித்து நாம் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாமா? பார்ப்போம். அதே மத்தேயு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வ காலத்துக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? உள்ளிருந்து ஆழத்துல இருந்து வரணும். அந்த மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆழத்துல இருந்து வரணும்னு. இது உதட்டுல இருந்து வருது. ஏன்னா இங்க அநேகருக்கு கர்த்தரோட வார்த்தை அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே இழுக்குது. அதுக்காக தான் அல்லேலூயா சொல்ல சொன்னேன். இன்னொரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. இப்படிதான் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. இங்கே நான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கீழே படிங்கம்மா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களிடத்தை சொல்றார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செஞ்சு முடிஞ்சிச்சுன்னு சொல்றார். நீ இச்சையோடு பாப்பான்னு சொன்னா, ஓ இச்சை இப்படி காரியத்தை நீ பார்த்தனா, இச்சையோடு உன் பார்வை இருக்கும்னு சொன்னா, நீ விபச்சாரக்காரன், நீ விபச்சாரக்காரி என தேவன் சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளையே, உன் புருஷன் இருக்கிறான், உனக்கு மனைவி இருக்கிறான். உன் புருஷனை தவிர வேறு எந்த ஸ்திரீயும் உன் இச்சையின் கண்களிலே நீ பார்க்க கூடாது. ஐயா என் ஹஸ்பண்ட் சரியில்லை, அதனால தான் நான் ஒரு எனக்கு மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டாரு. என்னவா? என் புருஷன் சரியில்லை, அவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டாரு. யார் அவரு? ஒன்னொருத்தர், எவனோ ஒருத்தன். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய கட்டளை மீறுகிற, என் தேவனுடைய வார்த்தையை மீறுகிற கர்த்தர் உன்னை பெரிய பாவத்துக்குள்ளே தள்ளிவிடாதபடி இன்றைக்கு நீ வெளியில வா. இன்றைக்கு நீ வெளியில வா. இது தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம். நீ வெளியில வரலன்னா தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாயிடுவ. இன்னைக்கு தேவன் ஒன்று விளக்கும்படியாய்தான் இந்த வார்த்தை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை சீர்படுத்துவதற்காய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த பாவம் உள்ள நிறைஞ்சிருக்குது. இந்த பாவத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க, விபச்சாரத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க, வேசித்தனத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. என் தேவனுடைய பரிசுத்தம் உங்களிலே குறைந்து போயிடுச்சு. கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்பனா, என்னை உன்னை ரட்சிக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவேன்னு சொன்னா தேவன் உன்னை மீட்டு எடுப்பாரு, இல்லைன்னா அவர் கைவிட்டுடுவாரு. உன் வாழ்க்கை கேடுபாடாய் மாறிடும். நீ தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. நீ தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. உனக்குன்னு தேவன் ஒரு வாழ்க்கை அமைச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையில நீ நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அது பள்ளம் மேடா இருந்தாலும் சரி, அது சீர்கெட்டதா இருந்தாலும் சரி, அதுதான் உன் வாழ்க்கைன்னு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அது உன் சிலுவை. அது சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவுக்கு பின்னட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நீ இயேசுவுக்கு பின்னடன்னு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. இது தேவனுடைய வார்த்தை. இது கர்த்தர் உங்களை எச்சரிக்கிற வார்த்தை. ஐயா, என் புருஷன் ரொம்ப குடிகாரன் ஐயா, என் புருஷன் என்ன அடிக்கிறான் ஐயா, என் புருஷன் எப்போ என்ன கொலை பண்ணுவான்னு தெரியலையா. அதுதான் தேவன் உனக்கு நியமிச்சுக்கிறாருண்ணா, அதில் நீ நடந்து போமா. உன் சிலுவை அது உன்னை ரட்சிப்பின் பாதைகளை நடத்துவதற்கு, உன்னை குத்தி குத்தி கர்த்தரிலே நிலைத்திருப்பதற்கு, உன்னை குத்தி குத்தி கர்த்தரை மறக்காமல் நீ கர்த்தரிலே நிலைத்திருக்கிறதற்கு அது உனக்கு சிலுவையாய் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற, நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போய் கொண்டிருக்கிற. என் தேவன் உன்னை எச்சரிக்கிறாரு, நீ பரிசுத்த மனவாட்டியாயிருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம கர்த்தரிடத்துல நீங்க கடந்து போக முடியாது. பரிசுத்தம் இருக்கணும். உன் புருஷன் உன்னை விட்டு வேலைக்கு போனா
உன் மனைவி ஒன்று விட்டு விலகி போனாலும் நீ கர்த்தரிடத்திலே காத்திரு, கர்த்தர் உன்னை காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதீங்க. எப்படிப்பட்ட பாவம்னு நீங்க பார்த்தீங்க. நேரம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. சீக்கிரமா இன்னும் முடிக்கிறேன். அடுத்து படிங்கம்மா. களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். களவு செய்யாதிருப்பாயாக. என்ன பண்ணாத அப்படின்னா என்னது? களவு செய்யாதிருப்பாயாகன்னா என்ன சொல்லுங்களேன் சத்தமா. நிறைய பேருக்கு அது புரியாது. களவு தானையா, நான் களவெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அப்படியே போவேன், எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துட்டு வந்துனே இருப்பேன். இது என்னது? இது என்னது? களவு, திருட்டு. களவுனா என்னது? திருடுறது. நீ திருடக்கூடாது. டோன்ட் ஸ்டீல் எனிதிங். எந்த ஒரு காரியத்தையும் திருடாத. அடுத்தவன் புருஷனையும் திருடாத, அடுத்தவன் மனைவியும் திருடாத, எந்த பொருளையும் திருடாத. ஏன்? நீ பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நீ பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. எந்த நாளிலும் எதையும் திருடக்கூடாது, திருடக்கூடாது, திருடவே கூடாதுன்னு தேவனுடைய கட்டளை இருக்குது. இல்லை ஒரே ஒரு நாள் தான்யா, ஒரே ஒரு நாள் தான் எங்கள் அப்பா பக்கத்து தானேன்னு சொல்லி நான் அதை எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டேன். அது என்னது? இது உங்கள் அப்பா தான், உங்கள் அம்மா தான், நீ சொல்லாமல் எடுத்தனா அது பேர் என்ன? திருடாத. தேவனுடைய பிள்ளை நீ, பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. எந்த காரியத்திலும் உன் சகோதரனுடையதோ உன் சகோதரியுடையதோ உடைய நண்பனுடையதோ யாருடைய காரியமாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், அது விலையேற பெற்றதோ அது விலையேற பெறாததோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, திருடாதே. ஒரு பெரிய அலையிலே சொல்லலாமா? யாருக்கெல்லாம் தூக்கம் வருது ஒரு பெரிய அலையிலையா சொல்லுங்களேன். அசதியாய் தேவனோட வார்த்தையை கேட்காதீங்க, உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அது உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தூங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. அப்படின்னா டங்குன்னு அடிக்கும் தலை மேலே. அப்படி தலை சாச்சானாவோ பின்னாடி டங்குன்னு அடிக்கும். ஒரு கட்டை ஒன்று கட்டிட்டு இருப்பாங்க. இனிமேல் கர்த்தரோட ஆலயத்துக்கு வரும்போது தூக்கம் வர்றவங்க அந்த மாதிரி ஒரு கட்டை ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. தேவன் சொல்லுகிறாரு, அவரோட வார்த்தையை நீ கேட்பனா அவரோட வார்த்தை மாத்திரமே உனக்கு விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா. என் தேவனோட வார்த்தை உனக்கு அசதியாகி போச்சுன்னா அது அசதியாக தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியாது. முழுமையாய் உங்களோட இருதயத்தை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. தேவன் உங்களை ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்ம என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவர்கள் திருடக்கூடாது. படிங்கம்மா. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இடத்துல இந்த காரியத்தை நம்ம முழுசா பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? கிறிஸ்தவரிடத்துல இதை அநேகர் இடத்துல முழுசா பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? ஃபுல் டோம், முழு பேபி, ஃபுல் டோம் பேபி. எப்படி வருது? பொய் சாட்சியாகி வருது. செய்யாத ஒரு காரியத்தை செய்தால் என்று சொல்லுகிறதான காரியம் அது பொய் சாட்சி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் நாம் செய்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்து விடக்கூடாது. நீயும் நானும் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. we are selected person. தேவன் இந்த உலகத்தில் மனுஷன் 1000 கோடி பேர் இருக்கிறான். அந்த 1000 கோடி பேர்ல தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முன் குறித்து தேவன் உங்களை அழைத்து அவருடைய பரிசுத்த சந்ததியிலே உங்களை சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தில் யாத்ராகமம் 1-2 படிச்சிங்க இல்லையா? என்ன போட்டிருக்குது?
உன்னை எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய இந்த எகிப்திலிருந்து மீட்டெடுத்தேன்னு சொல்றாரு. அப்போ உன்னை என் தேவன் அநேக காரியத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நிறைஞ்ச உலகத்திலிருந்து உன்னை தெரிந்தெடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்டெடுத்திருக்கிறார். எதுக்கு? பரலோகத்திலே சேர்ப்பதற்கு. அப்போ இந்த உலகத்திலிருந்து நாம் தேவனுக்கான பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்கணும்னா இந்த தேவனுடைய கட்டளைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொன்னேன் நான்? இந்த தேவனுடைய கட்டளைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடி பேஸ். அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அஸ்திபாரம். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரமே இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஆடி போயிடும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவத்தில் ஆடும். அடுத்தவன் பார்த்து சொல்லுவான், நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவளா, நீ இப்படி பொய்க்காரியா இருக்கிறாயே, இப்படி அநியாய பொய் சொல்லுகிறையே, நீ கிறிஸ்தவளா? ஏன்? உன்னால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. உன்னை பார்த்து கர்த்தரை பார்த்து நீ கிறிஸ்தவனான்னு கேட்கும் பொழுது நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லுகிறான். அவன் தேவனை தூஷிக்கிறான். என் தேவ பிள்ளையே, பொய் சாட்சிக்காரர்களாய் மாறிடாதீங்க. முடியும்னா முடியும், முடியலன்னா முடியல. சாரி ஐயா, எனக்கு செய்ய முடியலையா, செய்கிறேன் ஆனால் செய்யலை, அப்போ அது பொய்க்காரர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. படிங்கம்மா. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? காம்பவுண்டு தள்ளி வருவான் எக்ஸ்ட்ரா. என்னத்துக்கு? ஒரு ஆசை, ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமே, ஒரு அடி அரை அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமே. பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. இடம் மாத்திரம் இல்லை, அநேக காரியங்கள் உண்டு. பிறனுடையதை எதையும் இச்சிக்காத. என் தேவன் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், உன் தட்டில் உனக்கு என்ன வருது, சந்தோஷப்படுத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு எனக்கு கஞ்சி தான் கொடுத்துக்காருன்னா ஆண்டவருக்கு நன்றி. ஐயோ அவன் பாரு எவ்வளோ துன்மார்க்கன், அவன் பிரியாணியா சாப்பிட்றான்டா, இச்சிக்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறது பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஒரு உணவு பரிசுத்தம், உன் உடை பரிசுத்தம், என் தேவன் உனக்கு தருகிறது எல்லாமே பரிசுத்தம். அப்போ நீ அசுத்தமானதை அடுத்தவன் நினைச்சனா அது என்னது ஆகிடும்? நரகலாயிடும். நரகள் மேலே நம்ம ஆசை வைப்போமா? நரகம் மேலே விரும்புவோமா? இல்லை. அப்போ தேவ பிள்ளைய, நீ எந்த காரணத்தை கொண்டும் பிறனுடையதை இச்சிக்காத. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறதுல சந்தோஷப்படு, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அடுத்த படிங்கம்மா. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இதெல்லாம் பிறனுடையது, இதெல்லாம் இச்சிக்காதன்றாருன்னா கவனிங்க. பிறனுடைய மனைவியையும், சொல்லுங்க, மனைவியையும், அவனுடைய வேலைக்காரனையும், பிறனுடைய வேலைக்காரனையும், வேலைக்காரியையும், அவனுடைய வேலைக்காரியையும், அவருடைய வேலைக்காரியையும், அவனுடைய எருதையும், அவனுடைய கழுதையும், பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்காத. யாதொன்றையும் இச்சிக்காத. இது தேவனுக்கான பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அடித்தரம். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அடித்தரம். ஹல்லேலூயா. அடுத்தது படிங்கம்மா. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இது எப்படி கிடைச்சிச்சு? தேவன் வானத்தில் இருந்த தேவன் மோசே இடத்துல கீழே இறங்கி வந்து இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய கைகளால் எழுதி தேவன் மோசே கைகளிலே கொடுக்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. It has come direct from God. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையிலே ஒன்று குறைபட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில அடித்தரம் ஆடிவிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆடிவிடும்.
கிறிஸ்தவ வாழ்க்கை மறைந்துவிடும், கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு மறைபடுவோம். இதுதான் தேவனுடைய கட்டளைகள். இந்த கட்டளைகள் எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேவனுடைய கட்டளைகள் ஒன்று தானையா மீறிட்டேன், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுகிறவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகள் எப்படின்னா, தெரியுமா எல்லாருக்குமே? எத்தனை பேர் தெரியும்? எல்லாருக்குமே என்னய்யா இப்படி போய் கேட்டுட்டீங்களே, தெரியாதா? சரி, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஈல ஒரு வார்த்தை உங்களை விட்டு போயிடுச்சு. ஒரு வார்த்தை என்ன ஆயிடுச்சு? தூக்க வரவங்க ஒரு பெரிய அலையில சொல்லுங்களேன். முழிச்சிருங்க. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்திருக்கீங்க. ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கீங்க. நல்ல கவனமா இருங்க. சங்கீதத்தில் 7 சுரங்கள் சொல்லுவாங்க. என்ன சுரம்? 7 சுரம். என்னன்னா சாரி கம பத நீ ச. இதுதான் அந்த அந்த கட்டை, அதோடைய அடித்தளம். இந்த அடித்தளத்தில் ஏதோ ஒன்று காணச்சுன்னா, இப்போ கீபோர்டு வாசிச்சிருக்கிறார் பிரதர். கீபோர்டில் நம்ம எம்ஏஎஸ் பிரதர் வாசிப்பார். ஐயா, இந்த ஒரு சவுண்டு வரமாட்டேங்குதுயா, இந்த கீ ஒர்க் ஆகவே மாட்டேங்குதுயா, என்னால் பாட்டு வாசிக்கவே முடியலையா, அதனால தான் திணறேன்றுவார். முதல்ல ஒரு கட்டை போச்சு, பிறகு 3 கட்டை போச்சு, பிறகு 4 கட்டை போச்சு, மொத்தமும் போச்சு. மியூசிக் போடவே முடியல. உன் வாழ்க்கையிலையும் இந்த தேவனுடைய வார்த்தை ஒன்று இல்லை அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்பா என்றதான ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். அப்பான்ற ஒரு வார்த்தையில் பா இல்லைன்னா, பாவுடைய ஃபேமிலின்னா இப்பு, பா, பா, அப்புறம் பி, பூ, பே, பை, அப்புறம் கவ் இல்லையா? இந்த வார்த்தை குடும்பமே போச்சு. அப்புறம் எப்படி இங்கே வாழ்க்கையில் அப்பான்ற வார்த்தையை ஆ உடைய நிறுத்திடணும். அப்பா சொல்லு, ஏய் அப்பா சொல்லு, ஏன் மீதி வராது? ஏன் வராது? போச்சு, அது போயிடுச்சு உன் வாழ்க்கையை விட்டு. தேவப்பிள்ளையே ஜாக்கிரதை, இது கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் உன் வாழ்க்கையில பேஸ், இதுதான் உன் வாழ்க்கையின் பேஸு. இதை பேஸில் ஒரு வார்த்தை போனாலும் ஃபேமிலியே போயிடும். தேவப்பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தையிலே நீ நிலைத்து நிற்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். இப்போ தாத்தான்னு வச்சுக்குவோமே, தாத்தா தா போச்சு, தா அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தா வரல, தாத்தாவை எப்படி சொல்லுவீங்க? தா ஃபேமிலியே போச்சு, தாத்தா சொல்லவே முடியாது. தாத்தா சொல்லுப்பா, தாத்தா சொல்லு, இதுதான் வரும். தேவப்பிள்ளையே, ஒரு வார்த்தையும் மிஸ் ஆச்சுன்னா உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அந்த குடும்பமே போயிடும், அந்த வார்த்தை உச்சரிப்பே போயிடும், அவருடைய ஜென்ரேஷன் முழுசா போயிடும். உன்னால கிறிஸ்துவ வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியாது. அடித்தளம் ஆடிவிடும். சாஞ்சி சாஞ்சி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும். கால் வராது, நடக்க முடியாது, கிறிஸ்துவுக்குள்ளே நடக்க முடியாது. அதான் நம்ம அங்கே பார்த்தோம். இப்போ எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் 1-2 வசனங்களை வாசிங்களேன். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எப்படிமா பிழைக்கணும்? பிழைப்புனா என்ன பிழைப்பு? இது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பிழைத்திருப்பது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் நீடித்திருப்பது. நான் இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிட்டேன். அநேகர் கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு மாறிட்டாங்க. எனக்கு இப்படிப்பட்ட பாவம் எனக்குள்ள வந்துருச்சு, கர்த்தருடைய கட்டளையை மீறினதுனால.
வாழ்க்கை தரம் மாறிவிடும். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை தரத்தின் பேச எந்த நாளில் என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. இது தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம். இந்த யூடியூப் மூலமாக இதை கேட்குற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், என் தேவ பிள்ளைகளே, நீ கிறிஸ்தவன் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறனா, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாகிய இந்த தேவனுடைய கட்டளைகளில் நீ ஒரு காரியத்தை மீறினாலும் அது இப்படிதான் மாறிடும். தாத்தா சொல்ல முடியாது, அப்பானா அதோட நின்றுடும், தாத்தானா அவ்வளோதான் வரும், வராது. கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் அநேக காரியங்களை நீங்கள் இழந்துடாதபடி உங்களை கர்த்தர் காக்கிறதுக்கு நம்ம அப்படியே முழங்கால் படியிடலாமா? நம்ம அப்படியே முழங்கால் படியிடலாமா? அநேக தேவனுடைய வார்த்தைகள் உண்டு உங்களோட பேசுவதற்கு. இது தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்திலும் நாம் தியானிக்கலாம். நேரம் கடந்து போனதுனால அந்த வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். என் தேவனுடைய ஜனம் பரிசுத்த ஜனம், என் தேவனுடைய ஜனம் பரிசுத்த ஜனம். என் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேணும். என் தேவன் உங்களை பரலோகத்திலே சேர்க்கும்படியாய் அதற்காக தான் உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கையின் அடித்தளமே இந்த கட்டளைகள் தான், தேவனுடைய வார்த்தைகள் தான். இந்த தேவனுடைய வார்த்தைகளில் நீங்க நிலைத்திருப்பதற்கு, நீங்க தொலைத்து விடாதபடி பத்திரமாய் காத்து கொள்வதற்கு என் தேவன் எவ்வளோ நேரம் உங்களோடு அன்பாகவும் எச்சரிப்பாயும் பேசிக் கொண்டிருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவனுக்காக வாழ, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க அப்பா. இன்னைக்கு தான் நான் அநேக காரியத்தை நான் புரிஞ்சு கொண்டேன். இன்னைக்கு தான் வார்த்தை இன்னதென்று நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும். அப்படியே உங்களோட கையை இருதயத்தில் வச்சு கொள்ளுங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்டை உங்களோட இருதயத்தில் வச்சு கொள்ளுங்க. உங்களோட ரைட் ஹேண்டை கர்த்தருக்கு நேராய் தூக்கி கொள்ளுங்க. எல்லாரும் கண்களும் மூடிருங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மன்னிக்க போகிறார். இன்னைக்கு உன்னோட விபச்சார பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தருகிறார். இன்னைக்கு உன்னோட இச்சையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். நீ உச்சரிப்பையா, நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பையா, உன் இருதயத்தில் கை வைத்து தேவனை நோக்கி பார்த்து சொல்லு, என் தேவனே உம்முடைய கட்டளைகளை ஒரு கட்டளையும் மீறாதபடி நீர் எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தாரும். ஒரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளைகள் மீறிடக்கூடாது. ஆண்டவரே உமக்கான பரிசுத்த மகளாண்டவரே, உமக்கான பரிசுத்த மகளாண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. என் தேவனுடைய வார்த்தைகளை காத்து நடப்பதற்கான கிருபை இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன். ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒவ்வொருவரையும் என் தேவனது கிருபையாலே நிறைத்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த இருதயம் பரிசுத்த இருதயமாய் காணப்பட்டு கர்த்தர் நம்மளை காத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து தேவன் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.